முருகாச்சரணம். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் 63 நாயன்மார்களை பற்றிய நிறைய குறிப்புகள், வாழ்க்கை குறிப்புகள் கொடுக்கிறார். திருஞான சம்பந்தரை முருகனுடைய அவதாரமாகவே நினைத்து திருஞான சம்பந்தரை பற்றிய பாடல்கள் கிட்டத்தட்ட 200 பாடல்களுக்கு மேலே குறிப்புகள் இருக்குது. அதே சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய குறிப்புகள் அருணகிரிநாதருடைய 1300க்கும் மேலான திருப்புகளிலிருந்து 13-14 பாடல்களில் நமக்கு கிடைக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்கிற போது அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் அவர் தன்னுடைய பாடலில் எக்ஸாக்டாக அப்படியே கொண்டு வரார். அவர் திருமணத்தின் போது அவரை ஆட்கொண்டது என்ன நடந்தது அப்படின்னு இருக்கோ அதை தன்னுடைய பாடலில் அவ்வளவு அழகாக சொல்கிறார். இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை அருணகிரிநாதர் மூலமாக பார்க்கலாம். 4வரில் சுந்தரர் என்பவர் ஆலால சுந்தரர் என்று சிவபெருமானுடைய பூதகணமாக இருந்தவர். அதாவது ஒரு சமயம் சிவபெருமான் கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்க்குற போதும் இத்தனை அழகாக தன்னுடைய பிம்பமா அப்படின்னு நினச்சிட்டு சுந்தரான்னு கூப்பிட்டாராம். சுந்தரான்னு கூப்பிட்ட உடனே அந்த கண்ணாடியில் இருந்த பிம்பம் உருவெடுத்து வந்துவிட்டது. அதுக்கப்புறம் அந்த உருவெடுத்து வந்த பிம்பம் சுந்தரா என்று அழைக்கப்பட்டது. சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து மலர் கொண்டு வந்து பூஜை செய்கின்றவராக அமைந்தார். அவர் தான் அந்த பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் தோன்றிய போது அந்த ஆலகால விஷத்தை திரட்டி கொண்டு வந்து சிவபெருமானிடம் அருந்துவதற்கு கொடுத்தவர். அதனால் அவருக்கு ஆலால சுந்தரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. சிவபெருமான் ஆலால சுந்தரரை பூமியில் பிறக்க வைப்பதற்கு மனம் கொண்டார். ஏன்னா அடியார்களுடைய அவர்களுடைய வரலாற்றை திறமையாக பாட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சுந்தரர் பூமியில் பிறக்க வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த சுந்தரர் ஒரு முறை கந்தர்வ பெண்கள் 2 பேரை பார்த்து, தேவலோக பெண்கள் 2 பேரை பார்த்து மனம் தடுமாறினார். அந்த பெண்களும் இவரை பார்த்து மனம் தடுமாறினார்கள். அதனால் அந்த பெண்களும் பூமியில் போய் பிறந்தால் சுந்தரரையும் ஆலால சுந்தரரையும் பூமியில் பிறக்கும்படியாக சிவபெருமான் பணித்தார். இதுதான் பேக்ரவுண்ட். சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரத்திற்கான முந்திய வரலாறு. பூமியில் பிறக்கிற போது திருநாவலூர் என்ற தலத்தில் சடையனார் என்பவர்க்கும் நற்குண நங்கை இசைஞானியார் என்ற பெண்மணிக்கும் குழந்தையாக அவதரித்தார். இவருடைய இயற்பெயர், இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னாக்க நம்பி ஆரூரன். நம்பி ஆரூரன் ரொம்ப அழகாக இருந்த குழந்தை, சிறப்பான குணங்களோடு அழகோடு இருந்ததை பார்த்துட்டும் நரசிங்க முனையர் அப்படிங்கிற அந்த ஊர் அரசன் இந்த குழந்தையை நம்பி ஆரூரனை தன்னுடைய குழந்தை போலவே வளர்த்து கொண்டு வந்தான். அந்தன் குலத்தில் பிறந்ததுனால உபநயனம் செய்து வைத்து வேதங்களை கற்பித்து கொடுத்து நல்ல வல்லவனாக ஆக்கி வைத்திருந்தார்கள். தகுந்த வயசு வந்த உடனே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்பி ஆரூருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது அந்த திருமணத்தில் சிவபெருமான் நம்பி ஆரூரரை தன்னுள் ஆட்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். கல்யாணத்துக்காக எல்லாம் இருக்கிற போதும் ஒரு வயதான கிழவர் வேகமாக வந்து என்கிட்ட ஒரு ஓலை இருக்குது, நீ என்னுடைய வழி அடிமை. நம்பி ஆரூரனை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய வழி அடிமை, நீ கல்யாணம்லாம் இப்போ பண்ணிக்க முடியாது, நீ எனக்கு தொண்டு செய்ய வேண்டும், நீ என்னுடைய வழி அடிமை
அப்படிங்கிறார். நம்பியாரூரனுக்கு கோபம் வந்துடுறது. கல்யாணம் நடக்க போகிறதுங்க சொல்கிறேன், இது யார் இப்படி ஒரு வயசான கிழவர் வந்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறான், அந்தணர்களை அடிமை செய்யும் வழக்கம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். அதுக்கு அந்த கிழவர் சொல்கிறார், நல்ல வயதான கிழவர், இல்லை உங்கள் தாத்தா வந்து ஒரு ஓலை எழுதி கொடுத்துருக்கார், அந்த ஓலை இதோ இருக்கு பார், இந்த ஓலையில் நீ எனக்கு வழி அடிமைன்னு கொடுத்துருக்கு, நீ பாரு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த ஓலையை எடுத்து பார்க்குற சோன்சோ வழி அடிமைன்னு இருக்குது. நம்பியாரூருக்கு கோபம் வந்துடுது. என்ன எப்படி அடிமைன்னு சொல்லலாம், நானும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது, இந்த நேரத்தில் என்னை வந்து கல்யாணத்தை நிறுத்து, எனக்கு நீ அடிமைன்னு இந்த வயசான கிழவன் பார்த்தா பித்தன் மாதிரி இருக்கான், இவன் வந்து என்னை கேட்குறதாவதுன்னுட்டு கோபப்பட்டு அந்த ஓலையை வாங்கி கிழிச்சு விட்றார். அந்த ஓலையை கிழித்த உடனே அந்த கிழவர் சிரித்து கொண்டே, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஒரிஜினல் வந்து நான் எங்கிட்ட வச்சுருக்கேன், ஊரில் வச்சுருக்கேன், நீ என்னோடய ஊருக்கு வா அப்படிங்கிறார். உன்னோட ஊர் எது அப்படின்னு கேட்டால், என்னோடய ஊர் வந்து திருவெண்ணைநல்லூர், நீ அங்கே வா, அங்கே வந்தேன்னா நான் உனக்கு காட்டுறேன், ஒரிஜினலில் நான் காட்டுறேன் அப்படிங்கிறேன். இது வந்து எங்கள் தாத்தா தான் எழுதி கொடுத்த ஓலைங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் சொல்லுவா, இந்த ஓலையை காட்டுறேன் வா அப்படின்னுட்டு ஓலையை காட்டுவதற்காக அழைத்து கொண்டு போகிறார். அந்த ஊரில் இந்த ஓலையை எடுத்து காமிச்சு, ஒரிஜினல் எடுத்து காமிச்சா, ஆமாம் இது இவா தாத்தா கையெழுத்து தான், பழைய பத்திரங்கள், அந்த காலத்திலேயே பத்திரங்கள்லாம் பதிவு பண்ணுற வழக்கம் இருந்திருக்கு, எல்லாம் ஆதார் கார்டு மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண முடியும், கையெழுத்தை வெரிஃபை பண்ணினாலாம். கையெழுத்தை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆமாம் நீ அடிமை தான் அப்படின்னு சொன்னப்புறம் ரொம்ப வருத்தத்தோட, இந்த மாதிரி ஒரு பித்தன் என்னை வந்து என்னோடய லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறா மாதிரி அப்படின்னு சுந்தரமூர்த்தி நினைத்து கொண்டே நடந்து போகும்போது, நம்பியாரூரா நடந்து கொண்டு போயின்னு இருக்கிற போது, எது உங்கள் இடம் அங்கே வரேன் அப்படின்னுட்டு அந்த கிழவனை பின்தொடர்ந்து போகிறார். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே அந்த லிங்கத்தில் மறைஞ்சு விடுறார் அந்த கிழவன். அப்போது நம்பியாரூரருக்கு தான் ஆட்கொள்ளப்பட்டதை உணர்கின்ற தருணம் வந்து விட்டது. ஆமாம், நான் சிவபெருமானுடைய அடிமை தான், வழி அடிமை தான் அப்படின்னு நான் உன்னை பாடணுமே அப்படின்னு கேட்குறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நீ என்னை பித்தான்னு கூப்பிட்ட இல்லையா, அந்த பித்தாவை வச்சே நீ பாடு, பித்தா பிறைசூடி அப்படின்னு பாடு அப்படின்னு சொல்கிறார். இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொள்ளப்பட்ட வரலாறு. இதை நம்ம அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் தெரியுமா? அருணகிரிநாதர் சொல்கிற போதும், இருளகம் அவிழ அப்படின்னு ஒரு திருவருணை பாடல் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சிறுவன் மனமது செய்போதில் எய்த்து வந்து கிழ வடிவு கொண்டு முடுகி வாசலில் புகுந்து உலகறிய அவன் அடிமையாம் என கொணர்ந்து சபையூடே ஒரு பழைய சருகு மடி ஆவணத்தை அன்று உரமோடு அவன் அது வலிய கிழிக்க நின்று உதறி முறையிடு அப்படின்னு குறிப்பிடுறார். ஒரு வயசான கிழவர் வந்தார், கிழ வடிவு கொண்டு முடுகி ரொம்ப வேகமாக வந்தார். அதுவும் எப்போ, ஒரு சிறுவன் மனம், அது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிற போது வந்து வாசலில் வந்து உலகறிய நீ தான் என்னோட அடிமைன்னு சொன்னார். அடிமைன்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் திருமணம் செய்து கொள்கின்ற பையன் வலிய கிழிக்க அந்த ஓலை மடி சருகு மடியிலேருந்து அந்த ஓலையை எடுத்து அதை ரொம்ப வேகமாக அவன் கிழித்தான். கிழித்த உடனே அதை உதறி முறையிடு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாட்டில் சொல்கிற போது,
சாதனம் கொடு தத்தா மெத்தனவே நடந்து பொய் பித்தா உத்தரம் ஏது எனும்படி தற்காய் நிற்பவர் சபையூடே தாழ்வில் சுந்தரனை தான் ஒற்றி அப்படிங்கிறார். தத்தா பித்தான்னு நடந்து வந்தாராம். அவ்வளோ வயசானவர். பித்தான்னு தான் கூப்பிட்டானா அவரை. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொண்ட வரலாறை அருணகிரிநாதர் வார்த்தைகளில் பார்க்குற போது அத்தனை அழகாக இருக்குது. நடந்து கொடு பித்தா உத்தரம் ஏது, என்ன பதில் சொல்ல போகிற நீ எனக்கு, எனக்கு நீ அடிமை, நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டானா. அப்போது அந்த சபையோட அந்த சபையில் வந்து தற்காய் கவலைப்பட்டுன்னு நின்றுருந்த போது சுந்தரனை தான் ஒற்றி, அந்த சுந்தரமூர்த்தியை தானே ஆட்கொண்ட வரலாறு அப்படின்னு மாதர் கொங்கையில்னு உத்தரமேரூர் பாடலில் குறிப்பிடுறார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் சிவபெருமான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தோழனாக வந்து உதவி செய்ததை பற்றி அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்களில் எல்லாவற்றையுமே குறிப்பிடுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை மணந்து கொண்டார். பறவை நாச்சியாருக்கு அன்னதானம் செய்யும் வழக்கம் இருந்தது. நிறைய பேருக்கு, நிறைய அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு அன்னதானம் செய்வார். அதற்கான நெல், தேவையான அரிசி நெல்லானது குண்டையூர் கிழார் என்பவர் கொடுப்பார். ஒரு சமயத்தில் குண்டையூர் கிழார் இருந்த ஊரில் முழுவதுமாக பஞ்சம், பட்டினி, மழை இல்லாததுனால நெல் விளைச்சல் இல்லாத போயிடுது. அப்போ பறவை நாச்சியாருக்கு நெல் வந்து சேரலை. அப்போ அவரால் தானங்கள், அன்னதானம் செய்ய முடியல. அதை வருத்தப்பட்டு சுந்தர சுவாமிகள்கிட்ட சொன்ன போதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகங்களை பாடி நெல் சிவபெருமான் மலை போல குண்டையூர் கிழார் இல்லத்தில் குவித்தார். அந்த மலை போல குவிஞ்சிருக்கே, இந்த நெல்லை எப்படி திருவாரூருக்கு எடுத்துன்னு போய் பறவை நாச்சியார்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு திகைத்து நிற்கிற போதும் சிவபெருமானுடைய பூதகணங்களே அந்த நெல் மலையை கொண்டு பறவை நாச்சியார் மனையில், பறவை நாச்சியார் இருந்த ஊரில், திருவாரூரில் முழுவதும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த நெல் மலையை குவிச்சுதான். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்களுக்கு அப்பேற்பட்ட பெருமை. சுந்தரமூர்த்தி நாயனாரோட தோழனாக இருந்து அவருக்கு ஒரு கஷ்டம் வரபோது கூட இருந்து உதவி செய்தவர் சிவபெருமான். இதை அருணகிரிநாதர் சொல்கிற போதும் பழனி திருப்புகழ் ஒன்றில் சொல்கிறார். நெற்றி வியர்த்துன்னு, நெற்றியுள்ளே வியர்த்து அப்படின்னு ஒரு பாட்டு, பழனி பாட்டு இருக்கு, திருப்புகழ். அந்த திருப்புகழில் சொல்கிற போதும் கற்ற தமிழ் புலவனுக்குமே மகிழ்வுற்று ஒரு பொற்கொடி கழிக்கவே பொறு கற்பனை நெல் பல அளித்த காரணன் அருள்பாலா. நல்ல கற்ற தமிழ் புலவன் அவன் சுந்தரமூர்த்தி நாயனார். அவன் சந்தோஷப்படும்படியாக அவனுடைய பொற்கொடி, அவனுடைய மனைவி பறவை நாச்சியார் கழிக்கவே சந்தோஷப்படும்படியாக பொறு கற்பனை நெல் பல, அதாவது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவ்வளவு நெல் அளித்த காரணன் சிவபெருமான், அவனுடைய புதல்வனே முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அருணகிரிநாதர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பறவைக்கு தூது போனதை பற்றி சொல்கிற போது பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுதில் அப்படின்னு சொல்லுவார். அதை விட இன்னும் ரொம்ப அழகாக தேடி பாடிய சொற்புலவர்க்கு இதமாக தூது செல் அத்தர். பறவைக்கு எத்தனை விசை தூது, எத்தனை தரம் போவார், எத்தனை நடையாக நடந்திருக்கார். முதல்ல ஒரு கோயில் சிவாச்சாரியார் மாதிரி போகிறார். ராத்திரி அதுவும் 12 மணிக்கு நந்தியை நிறுத்தி வச்சுட்டு தான் நடந்து போகிறார் சிவபெருமான் தன்னுடைய தோழனுக்காக, அவனுடைய மனைவிக்கு அந்த ஊடலை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. உட்சோர்தலுடைய பறவையோடு அந்த சோர்ந்து இருக்கிற அந்த பறவைக்காக
அவளுடைய அவசத்தை நீக்குவதற்காக நடந்தவரான் சிவபெருமான். பறவைக்கு எத்தனை விசை தூது எவ்வளவு தரம் நடந்து போயிருக்கார் தெரியுமா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறில் மதப்பட்ட கபோல அப்படிங்கிற திருப்புக்குழியூர் பாட்டில் 3 நிகழ்ச்சியை அருணகிரிநாதர் சொல்கிறார். ஒன்று, பறவை நாச்சியாருக்காக பொன் சேர்த்தது. 2வது, சிவபெருமான் பொதிசோறு கொண்டு வந்து களைப்புற்ற சுந்தரருக்கு உணவளித்தது. 3வது, அந்த அவிநாசியில் முதலை வாய்ப்பட்ட குழந்தைய உயிர்ப்பித்தது, அதை உயிரோடு கொண்டு வந்தது. இந்த 3 நிகழ்ச்சியுமே திருப்புக்கோழியூர் பாடல் ஒன்றில் மதப்பட்ட கபோலகங்கிற பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை பற்றிடவே கமலாலய ஒருத்திக்கு இசைவான பொன் 1000 இயற்ற பதிதோறும் உலாவிய தொண்டர் தாள இசைக்கு ஒக்க ராஜத பாவனை உளப்பெற்றோடு பாடிட வேடையில் இழைப்பு உக்கிட வார் மறையோன் என வந்து கானில் நிதப்பட்டு எதிரே பொதி சோரினை அவிழ்த்து இட்ட அவிநாசியிலே வரு திசைக்கு உற்ற சகாயனும் ஆகி மறைந்து போம் முன் செறிப்பு இத்த கரா அதின் வாயின் மகவு அழைப்பித்த புராண கிருபாகரா. இதை பற்றிடவே கமலாலய ஒருத்திக்கு, கமலாலயத்தில் இருந்த பறவை நாச்சியார், அந்த திருவாரூரில் இருந்த பறவை நாச்சியாருக்காக 1000 பொன்னை சம்பாதித்தார். 1000 பொன்னை சம்பாதித்து தான் அதை மணிமுத்தாறு ஆற்றில் போட்டார். நான் இதெல்லாம் ஊருக்கெல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு கேட்டார். அதை நீ இந்த மணிமுத்தாறில் போட்டுடும், நீ ஊருக்கு போகிற போது திருவாரூரில் போய் நீ எடுத்துக்கோ, அதை கமலாலயத்துலேருந்து எடுத்துக்கோ. அதான் கமலாலய ஒருத்திக்கின்னு அதனால தான் சொல்கிறார். 1000 பொன் கமலாலயத்துலேருந்து எடுத்தார். கமலாலயத்துலேருந்து எடுத்த போது ஒரு சந்தேகம் இருந்ததான். அப்போ நம்மக்கிட்ட கொடுத்த பொன்காசுக்கும் இந்த பொன்காசுக்கும் மாற்று வித்தியாசம் இருக்குமோ அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கமலாலயத்திலேருந்து எடுத்த காசின் அந்த தங்க காசோட மாற்று மணிமுத்தாறில் போட்ட காயினோட மாற்றை விட அதிகமாகவே இருந்ததான். கமலாலய ஒருத்திக்கு இசைவான பொன்னியற்றி அவளுக்கு தேவையான பொற்காசுகளை சம்பாதித்து பதிதோறும் உலாவிய தொண்டர் எங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தார். அப்படி போயின்னு இருக்கிற போது தாளை இசைக்கு ஒக்க ராஜத பாவனை உளப்பெற்றோடு பாடி தாளத்தோட ராகத்தோட அழகிய தேவாரங்களை பாடி போய்கொண்டிருக்கிற போது இழைப்பு ஒக்கிட அந்த டயர்டாயிடுத்து, ரொம்ப பசி தாகம் இதெல்லாம் ஆன உடனே கானில் திதப்பட்டு எதிரே டக்குன்னு வந்தாராம். அந்த காட்டில் நடுப்புற ரொம்ப அவசரமாக ஒரு வேத அந்தனர் வந்து பொதிசோரினை அவிழ்த்து தன் கையில் ஒரு சாத மூட்டையை வச்சுருந்து அந்த சாத மூட்டையை அவிழ்த்து கொடுத்த, அந்த பசியை தீர்த்த, தாகத்தை தீர்த்த அவிநாசியில் வருகின்ற அந்த திருப்புக்குழியூரில் வந்த அந்த சிவபெருமான் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி ஒரு மகவை, முதலை வாயில் பட்ட மகவை உயிர்ப்பித்தாராம். பொதிசோரினை அவிழ்த்து அவிநாசியிலே வரு திசைக்கு உற்ற சகாயனும், எந்த திசையில் வந்தாலும் எப்பொழுதும் துணையாக இருக்கின்ற சகாயன், உதவி செய்பவன், நண்பன், முன் செறிப்பு இத்த கராதின் வாய் மகவு. அந்த கதை நமக்கு தெரியும். ஒரு குழந்தை சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசியில் அந்த குளக்கரை ஓரமாக போயின்னு இருக்கிற போது ஒரு வீட்டில் மங்களகரமான சப்தங்கள்
வந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு உபநயனம் நடக்கிறது. அதே அந்த பக்கத்து வீட்டில் வந்து அழுகுரல் கேட்குறது. என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த பூணல் போடுற இந்த உபநயனம் பண்ணுற பையனோட வயசு தான் என்னோடய பையனுக்கும். ஆனால் அவன் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளத்தில் முதலை வாய்ப்பட்டு இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவான். முதலை முழுங்கிடுத்து அப்படின்னு. அப்போது சுந்தரர் பதிகம் பாடி அந்த முதலை வாயிலிருந்து முதல்ல சாப்பிட்டது என்னவோ 4 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய. ஆனால் முதலை வாயிலிருந்து வெளியில் வந்தது அந்த 7 வயசு குழந்தையா. இப்போ என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு குழந்தையா முதலை வாயிலிருந்து வெளியில் வருது. அந்த மாதிரி அந்த குழந்தையை காப்பாற்றிய இவர். இந்த அவினாசியில் குழந்தையை உயிர்ப்பித்ததை இன்னும் 2 பாட்டில் கூட சொல்கிறார். ஐங்கரனை ஒத்தங்கிற பாட்டில் சொல்கிறார். கொங்கில் உயர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே அப்படின்னு சொல்லுவார். அவினாசியில் குழந்தைய உயிர்ப்பித்தது, பொன் தேடினது, இந்த 3 இதையுமே வந்து ஒரே பாட்டில் சொல்கிறார். இது மாதிரி இன்னும் தேடினா சுந்தரமூர்த்தி சுவாமி நமக்கு கிடைக்காத பாடல்கள் எத்தனையோ இருக்குது. அதில் இன்னும் எத்தனை செய்திகளை சொல்லியிருக்காரோ நமக்கு தெரியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு, அவர் திருத்தொண்ட தொகையை எழுதினவர் அப்படிங்கிறத சொல்கிற போது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்கிற போது 10 ஊரர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 10 இலக்கணங்கள், அடியார் அப்படின்னா 10 இலக்கணங்கள் கொண்டவர்கள். அந்த 10 இலக்கணமும் அமைய பெற்றவர். அவரை அடியார்க்கு அடியான் அப்படின்னு குறிப்பிடுறார், வன்தொண்டர் அப்படின்னு குறிப்பிடுவார். ஏன்னா ரொம்ப உரிமையாக கடவுளை வந்து திட்டு வரான். ஏன்னா ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால கடுமையான சொற்களை பயன்படுத்தி பாடுவாராம். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அருணகிரிநாதர் நமக்கு வழங்கியிருக்கிற பாடல்கள் மிகவும் ரசிக்கத்தக்கவை, அனுபவிக்கத்தக்கவை. முருகாச்சரணம்.